கஸ்தூரி எப்படி ஓடினாங்க தெரியுமா உங்களுக்கு? போலீஸ் போயிருக்கு. சீமானும் கஸ்தூரியும் ஒரே கருத்து தான். தெலுங்கர்கள் விஷயத்துல ஒரே கருத்து தான் வைக்கிறாங்க. அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. ஆரியம் தான் RSS, ஆரியம் தான் கஸ்தூரி, ஆரியம் தான் சீமா. சென்னையில நடந்த சம்பவம். சென்னையில நடந்த சம்பவத்துக்கு மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்கன்னா இவங்க ஒரு குறி வச்சுதான் போறாங்க, ஒரு எய்ம் வச்சுதான் போறாங்க. என்ன வேணா பேசிக்கிட்டு போறாங்க. இப்ப அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன வருதுன்னா, அங்க ஜுடிஷியரியுடைய சில இடங்கள் ஜுடிஷியரியில அவங்களுக்கு சாதகமா இருக்கு, ரொம்ப சாதகமா இருக்கு. நாராயணன் திருப்பதி ஆகட்டும், இந்த ஊடகங்கள்ல பெருசா கருத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல அவங்களாகட்டும், அதுல இந்த வலதுசாரி ஆதரவாளர்னு போட்டு வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு திமிர் இருக்கும். சப்போஸ் நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம், அப்சர்டா பேசுறோம் அப்படின்னா உடனே இவங்க மத்திய அரசு சட்டத்தை வச்சு வழக்கு போடுவாங்க. எத்தனையோ தோழர்களை UAPA சட்டத்தின் கீழே இந்த பிஜேபி கைது பண்ணி பெயில் இல்லாம வச்சிருந்திருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். திரைக்கலைஞர் கஸ்தூரி அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்பொழுது, பிராமண சங்கம் மற்றும் பலர் இணைந்து நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம், அதில் பேசும்பொழுது தெலுங்கு மக்கள் குறித்து அவர் தெரிவித்த கருத்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு ஒரு தேடப்படும் நபரா மாறி இருக்காரு. 2 தனிப்படை அமைத்து காவல்துறை அவரை தேடிட்டு இருக்கதா சொல்றாங்க. இதற்கிடையில அவங்க ஒரு முன்ஜாமீன் மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அந்த மனு மீதான விசாரணையின் போது நீதிபதியும் கூட கடுமையான விமர்சனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே 2 தனிப்படை அமைத்து கஸ்தூரி அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்களா? இந்த கேள்வி எல்லாரிடம் இருக்குது. அவ்வளோ கஷ்டமா அவர்கள் அந்த அளவுக்கு தலைமறைவா இருக்காங்களா? 2 பேர் அவருக்கு ரொம்ப க்ளோஸ். ஒன்று அமர் பிரசாத் ரெட்டி, ரொம்ப க்ளோஸ். அமர் பிரசாத் ரெட்டி எனது நண்பர். அவரே தெலுங்கர்கள் பற்றி நான் பேசினதை எதிர்த்து அவரே பேசியிருக்காரா அப்படின்னு ஆச்சரியம்லாம் பண்ணாங்க. அமர் பிரசாத் ரெட்டி வெல் நோன் ஃபிகர். எதுக்குன்னா ஓடுறதுக்கு, ஒளியறதுக்கு. அப்பப்போ போலீஸ் தேடும், பிரச்சனை பண்ணுவார், ஓடுவார், ஒளிவார், குஜராத்துக்கு போவார், அங்கேருந்து டெல்லிக்கு போவார், அப்படியே மறைஞ்சிருப்பார். ஏற்கனவே அந்த ஆருத்ரா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அக்யூஸ்டு, அவனும் இதே மாதிரி ஓடி 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 ஒளியறத இவர் சப்போர்ட் பண்ணார், அண்ணா அமர் பிரசாத் ரெட்டி. அவன் வந்த உடனே அவனை தூக்கி பாஜக நிர்வாகியெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பிடிச்சிச்சுன்னு. இது ஒன்று. 2வது கஸ்தூரியோட ஃப்ரெண்டு சீமா. சீமானும் கஸ்தூரியும் ஒரே கருத்து தான். தெலுங்கர்கள் விஷயத்துல ஒரே கருத்து தான் வைக்கிறாங்க. சீமான் இன்டர்ன் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல ஆரியத்தை எதிர்த்து தான் அவரோட கேரியரை ஆரம்பிக்கிறாரு. இந்தம்மா ஆரியத்துக்கு ஆதரவா தெலுங்கர்களை எதிர்க்கிறாங்க. அப்போ திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவ உரையாடல் அல்லது அரசியல் சொற்றொடர் அல்லது கலாச்சார வடிவம், ரைட்டுங்களா? இந்த வடிவம் என்பது ஆரியத்துக்கு எதிரானது. ஆரியத்துக்கு ஃபேவரா நாங்கள் ஆரியர்கள்னு போராடுறவங்க கரெக்டா திராவிட சொல்லாடலுக்கு உட்பட்ட தெலுங்கு மக்களை, மலையாளி மக்களை, கன்னட மக்களை, இந்த மக்கள் எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க. ஸோ அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு. ஆரியம் தான் RSS, ஆரியம் தான் கஸ்தூரி, ஆரியம் தான் சீமா. RSS தான் சீமா. ஃபாசிசம் சீமான், ஃபாசிசம் கஸ்தூரி, ஃபாசிசம் இந்த கருத்துரையாடல்கள். பாசிசத்துக்கு எதிரானது பாயாசம்னு சொன்னால விஜய், பாசிசத்துக்கு எதிரானது திராவிடம், ரைட்டா? அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமான்னு கேட்டல. இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, பாசிசத்துக்கு எதிரானதுதான் திராவிடம். ஸோ அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணன் சீமானும் கஸ்தூரி எப்படி ஓடினாங்க தெரியுமா உங்களுக்கு? போலீஸ் போயிருக்கு, போயிட்டு சம்மன் கொடுக்க போயிருக்கு. அது வரைக்கும் வீடு ஆக்டிவாக தான் இருந்தது.
போகும்போது ஆள் இல்லை, வீட்டுக்குள்ளே போலீஸ் போயிருக்கு. போய் பார்த்தா பின்வாசல் வழியாக ஓடி இருக்கு கஸ்தூரி. பின்வாசல் வழியாக ஓடுறது தான் கஸ்தூரியோட வீரம். ரைட்டா? அவங்க வந்து ஒரு புது சொற்றொடர்லாம் கண்டுபிடிச்சாங்க இணையத்தில், ட்விட்டர்லலாம். திராவிடியாக்கள் அப்படின்னு ஒரு சொற்றொடர்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு மோசமான வார்த்தை அது. அது மிக மோசமான வார்த்தை. அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு அதை உபயோகப்படுத்தின உடனே இவங்க இன்டர்ன்ல பெண்களையே கொச்சைப்படுத்துற வார்த்தை, பெண்களை குற்றப்படுத்துற வார்த்தை, இவங்களை வந்து தேசியத்தோட தொடர்பு படுத்தி தேசிடியாக்கள் அப்படின்னு ஒரு சொற்றொடரை எதிர்முகாம் வந்து பயன்படுத்துது. திராவிடியாக்கள், தேசிடியாக்கள், இப்படி வந்து ஒரு கேவலமா. அதாவது என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஊர்ல வந்து சாதாரணமா ஒழுங்க கடைபிடிச்சிட்டு நடந்து போகக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் குடிச்சிட்டு கஞ்சா போதையில் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு என் ஊரில் போற வரவன எல்லாரையும் வம்பு ஒழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் தான் இவர், இந்த கஸ்தூரி. இவங்க எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்க. இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்பை ஃபுல்லாக நீங்கள் பிஜேபி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கூட, நீங்கள் அண்ணாமலை ஆகட்டும், புதுசாக ஒரு வக்கீல் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் ஆகட்டும், நாராயணன் திருப்பதி ஆகட்டும், இந்த ஊடகங்களில் பெருசாக வந்து கருத்தெல்லாம் சொல்லுவானுங்கல்ல அவங்களாகட்டும், அதில் இந்த வலதுசாரி ஆதரவாளர்னு போட்டு வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு திமிர் இருக்கும். பசுமாட்டுக்கு பின்புறம் மகாலட்சுமி இருக்காங்க, அதனால அங்கேருந்து வரக்கூடிய சாணி வந்து பெரிய மகத்துவமானது, அது வந்து மோசமானது இல்லை. பின்புறம் வரக்கூடிய மூத்திரம், மாட்டு மூத்திரம் மகத்துவமானது, இப்படிதான் பேசுவாங்க. அராஜகம், ரவுடிசம், எப்படிதான் நீங்க எல்லா இடத்துலையுமே வந்து கேரளால இதுல இப்போ மோடி பேசுறது எல்லாமே ஒரு விதமான இது வந்து ஒரு பாசிசத்தோட ஒரு வடிவம். வதந்திகளை பரப்புறது, மோசமா சொல்றது எல்லாத்தையுமே வந்து பாசிசத்தோட ஒரு வடிவம். அந்த வடிவத்து அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்கும். பொய்கள், யூதர்களை குறித்து அதிகமான பொய்களை பரப்பினவன் தான் ஹிட்லர். அதை விட அதிகமான பொய்களை பரப்பினவன் தான் அவருடைய பிரச்சார செயலாளர் கோயபல்ஸ். கோயபல்ஸோட வடிவம் தான் இவங்க. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறது. இப்போ என்னன்னா, இது வந்து இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் கொஸ்டின் ஆகுதுன்னா, இது திராவிட இயக்கம் இருக்கக்கூடிய பகுதி. திராவிட சிந்தனையும் கம்யூனிச சிந்தனையும் ஊடுருவி இரண்டும் ஒன்றாக கலந்த ஒரு பகுதி இது தமிழ்நாடுன்றது. கேரளா மாதிரி கம்யூனிசம் மட்டும் கிடையாது. இங்க வந்து திராவிட இயக்கமும் கம்யூனிசமும் ஒன்றாக இணைந்த ஒரு பகுதி தான் தமிழ்நாடு. ஆந்திரா கர்நாடகாலாம் அப்படி கிடையாது. அங்க நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். இப்ப பவன் கல்யாண் மாதிரி ஆட்கள்லாம் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. அதை கேட்டுக்கிட்டு தானே உட்காந்துட்டு இருக்காங்க ஜனங்க அங்க இருக்கிறது. அது அந்த மாதிரிதான் கேட்டு ஓட்டு வேற போடுறாங்க. அது ஜாதிக்கு போடுற ஓட்டு, அந்த இந்துத்துவத்துக்கு போடுற ஓட்டுலாம் கிடையாது, ஜாதிக்கு போடுற ஓட்டு. ஸோ இதெல்லாமே அங்கே நடக்கும். இங்கே டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. அப்போ இன்னைக்கு வந்து இவங்க மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. சென்னையில் நடந்த சம்பவத்துக்கு மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்கன்னா இவங்க ஒரு குறி வச்சு தான் போறாங்க, ஒரு எய்ம் வச்சு தான் போறாங்க. நம்ம அந்த நீதிபதியை விமர்சிக்க தயாரா இல்லை. அவரும் வந்து கேள்விகள் கேட்டிருக்காரு. எப்படி தெலுங்கு மக்கள்னா எல்லாம் ஒன்றானவங்க தானே, இங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி தானே, இதை எப்படி நீங்க பிரிச்சு பேசலாம்னு அவரும் கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா இவங்களுக்கு கடைசியில பெயில் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு, இல்லைங்களா? இந்த ஓம்கார் பாலாஜின்னு ஒருத்தர், அர்ஜுன் சம்பத்தோட பையன், அவன் பேசுற பேச்சு எல்லை இல்லாத பேச்சு. நக்கீரன் கோபாலண்ணனை வந்து நாக்க அறுத்துருவேன்னு பேசுறான். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு பேச்சு. அதை வந்து தைரியமா பேசுறான். அவன் தைரியமா பேசுறதுக்கான தைரியம் எங்கேருந்து கிடைக்குது? அந்த வலதுசாரி அமைப்பு, அவன் வந்து ஈஷா மையத்தோட தொடர்புடையவன். அதனால அந்த நாயை வந்து அந்த பேச்சை அது பேசுது. அதை எதிர்த்தும் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி கஸ்தூரி மாதிரி இப்போ அவரும் வந்து முன்ஜாமீன் கேட்டு அவர் வந்து இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. அவரோட வழக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு. ஒரு சைடில் கஸ்தூரி, இன்னொரு சைடில் ஓம்கார் பாலாஜி. இவங்க ரெண்டு பேருமே வந்து இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு வரம்பு மீறி பேசுறது. சீமான் அதை விட வரம்பு மீறி பேசுறது, இஷ்டத்துக்கு பேசுறது. அமர் பிரசாத் ரெட்டிலாம் அதை விட மோசமாக பேசுவார்.
நக்கீரனெல்லாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பர் அப்படின்னு தான் சொல்லுவார். சரி, இப்படி பேசுறாங்க. இது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது தமிழ்நாட்டில். கஸ்தூரி அவர்கள் இதற்கு முன்னாடியும் பேசியிருக்கிறாங்க. ஓம்கார் பாலாஜி பேசுறாரு, அமர் பிரசாத் ரெட்டி பேசுறாரு, இன்னும் வலதுசாரிகள் இருக்கக்கூடிய பலரையும் குறிப்பிட்டு பேசலாம். இவர்களுக்கு தொடர்ச்சியாக திருப்பி திருப்பி இதை பேசுவது அப்படின்ற அந்த தைரியம் எங்கிருந்து வருதுன்னா, இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், உடனடியாக ஜாமீன் அப்படின்றது உங்களுக்கு உறுதி செய்யப்படுது, அடுத்த நாளே வெளியில வந்துடுறாங்க, இல்லைன்னா மிஞ்சி போனா ஒரு வாரம் சிறையில் இருக்கிறாங்க, வெளில வந்துடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த தைரியம் தான் அவர்களை தொடர்ந்து பேச தூண்டுதா? அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு கஸ்தூரியும் கூட இப்படியாக பேசுறாங்க, மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அண்ணாமலை பேசாத பேச்சா? அண்ணாமலை பேசாத முத்துராமலிங்க தேவர், அண்ணாதுரை, ஜெயலலிதா, எம்ஜிஆர். அண்ணாமலை தொடாத சப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா? கலைஞர். இப்போ கலைஞர் சிலையெல்லாம் உடைப்பேன் அப்படின்னு சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு. மிக மோசமான கலைஞரோட சிலையெல்லாம் உடைப்பேன், நான் எல்லாத்தையும் உடைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தடவை அமர் பிரசாத் ரெட்டி சொன்னாரு, என்னை கைது செய்யற நிலை வந்தா நான் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன், பெரியார் சிலையெல்லாம் உடைப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன். ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே கவனம் எல்லாம் அந்த சைடு போகும், என்னை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றது அமர் பிரசாத் ரெட்டியோட ஒரு ஃபேமஸ் டைலாக். இவர் பேசுறது ஏகப்பட்ட விஷயங்கள் இவர் பேசுறாரு. எம்ஜிஆரை பேசினாரு, ஜெயலலிதாவை பேசினாரு, அதிமுகவை பேசினாரு, என்ன வேணா பேசிக்கிட்டு போறாரு. இப்போ அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன வருதுன்னா, அங்கே ஜுடிஷியரியுடைய சில இடங்கள் ஜுடிஷியரியில் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு, ரொம்ப சாதகமாக இருக்கு, அதனால தான் அவங்க பேசுகிறாங்க. இதுக்கு காரணம் வந்து ஜுடிஷியரியுடைய செயலற்ற தன்மை. பல இடங்கள்ல செயலற்ற தன்மை ஜுடிஷியரியில் இருக்கு. இதே வந்து நம்ம பேசணும்னா உடனடியாக உள்ள தள்ளுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் வந்து பேசினாரு, எல்லா பெண் கான்ஸ்டபிள்களையும் மோசமாக பேசினாரு, நீதிமன்றத்தில் வேலை செய்யக்கூடிய நீதிபதிகள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களை மோசமாக பேசினாரு. அவர் மோசமாக பேசாத ஆளே கிடையாது, போலீஸ் அதிகாரிகளை பேசினாரு, எல்லாரையுமே மோசமாக பேசுறாரு. கடைசியில் எங்கே போய் நின்றுது? சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது. ரைட்டா? அவரு ஒரு மாதம் ஜெயிலில் இருந்தார், அப்புறம் அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிலீஃப் கிடைச்சது, அவர் வெளியில் வந்துட்டார். இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறார், அவர் பேசுறதுக்கு எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறார். ரைட்டா? அதுக்கு பதிலும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திருச்சி சூர்யா நல்லா பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கான், அதுவும் வருது. பதில் வர்றதுனால இது எடுபடாம போதே தவிர அடுத்த கட்டம் அவர் பேசுவார். முதல்ல ஒரு நீதிபதியை மோசமா பேசினார், அந்த நீதிபதி தான் அவருக்கு வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல அவர் அடைக்கப்பட்டதை எதிர்த்து தீர்ப்பு கொடுக்கிறார். எந்த நீதிபதியை அவர் ரொம்ப மோசமா பேசினாரோ அந்த நீதிபதி தான், அவரும் மதுரை கோர்ட் நீதிபதி தான், அவர் தான் வந்து இவர் குண்டர் சட்டத்துல அடைக்கப்பட்டதை எதிர்த்து தீர்ப்பு கொடுக்கிறார். ஸோ இந்த ஜுடிஷியரியில இருக்கக்கூடிய இந்த பேச்சஸ் இதுதான் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமான ஃபீடிங் கிரவுண்டுக்கு ஒரு காரணமா இருக்கு. எதா இருந்தாலும் நீதித்துறையில் நம்மை காப்பாற்றி விடுவார்கள், என்னதான் மாநில அரசு நடவடிக்கை எடுத்தாலும் கைது செய்து சிறையில் அடைத்தாலும் நாம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஒரு பையன் சொல்லுவான்ல, ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, கோர்ட்டுக்கு போனா பெயிலு அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான், வாத்தியாரை மிரட்டுவான். ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, கோர்ட்டில் பெயிலு, இந்த தவத்தை ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு இந்த தவன்னு அந்த பையன் பேர், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாராயம் குடிச்சிட்டு வந்து ஸ்கூலில் ஒரு டீச்சரை மிரட்டுவான். இதுதான் இவங்களுக்கு. ஏறினா ஜெயிலு, ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, உடனே பெயிலு அப்படின்னும் போது இவங்களுக்கு எல்லை இல்லாமல் இவங்க பேசுகிறாங்க. ஸோ இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்றது வந்து இப்போ சப்போஸ் நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம், அப்சர்டாக பேசுகிறோம் அப்படின்னா உடனே இவங்க மத்திய அரசு சட்டத்தை வச்சு வழக்கு போடுவாங்க. ஆமாம், எத்தனையோ தோழர்கள் வந்து பாதிக்கப்பட்டு வழக்குகளில் மகாராஷ்டிராவில், உத்தரப்பிரதேசத்தில் எத்தனையோ தோழர்களை யூஏபிஏ சட்டத்தின் கீழே வந்து இந்த பிஜேபி கைது பண்ணி பெயில் இல்லாமல் வச்சிருந்திருக்கு. எத்தனையோ தோழர்கள் இன்னமும் இருக்காங்க. 5 ஆண்டுகள் கழிச்சும் ஒரு பெயில் கேஸ் வந்து நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியூ ஆச்சு. அவங்க வந்து 2 வருஷம் 4 மாசமா பெயில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹைகோர்ட்டில். ஒரு ஹைகோர்ட்டில்
2 வருஷம் 4 மாசமா அந்த கேஸை ஹியர் பண்ணவே இல்லை, விசாரணைக்கே எடுக்கல. ஆனா இது மாதிரி நபர்களுக்கு உடனடியாக பெயில் கிடைக்குது, உடனடியா விசாரிக்கிறாங்க, உடனடியா பல விஷயங்கள் நடக்குது. அப்போ இதுதான் வந்து இவங்களை என்கரேஜ் பண்ணுது. ஸோ இந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து நடக்கணும். நான் வந்து தீர்ப்பளிக்கும் போது ராமர் சிலைக்கு முன்னாடி உட்காந்து கேட்டுட்டு தான் நான் தீர்ப்பளிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதிகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து சாத்தியம்தான். ஆர்எஸ்எஸ்காரர்களும் வழக்கறிஞர்களாக இருந்து நீதிபதிகளாக மாறுறாங்க. பல நீதிபதிகள், பாஜக அரசுக்கு சாதகமான நீதிபதிகள் பல பதவிகளில் அமர்த்தப்படுகிறார்கள். அவர்கள் வந்து மேலே வராங்க. இந்த ஜுடிஷியரியிலையும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட ஊடுருவல் என்பது மிக பிரம்மாண்டமான அளவில் இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அதே மாதிரி ஜுடிஷியரி, அரசியல்வாதிகள் என எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வலதுசாரி ஆதரவாளர்களுடைய போக்கு என்பது இந்தியாவில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சுதந்திர போராட்டத்தை ஆதரித்த நீதிபதிகள், அரசியல்வாதிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், வந்தே மாதரம்னு சொல்லக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அதை விட மாற்றிருக்காங்க. செங்கல்புன்னு ஒரு ஐஏஎஸ் அகாடமியை வச்சு அதில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை ஆர்எஸ்எஸ் உருவாக்கி அவங்கள மேலே கொண்டு வருது. அதே மாதிரி ஜுடிஷியரிலையும் வந்துடுறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாக இருக்கு, அதை கூட குறிப்பிடலான்னு விரும்புகிறேன். கேரளாவில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்குறாரு. அதுக்கு பேரை வந்து மல்லு இந்து அதிகாரிகள் அப்படின்ட்டு இன்னைக்கு அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியாக இந்த அதிகார வர்க்கத்திலையும் கூட ஆர்எஸ்எஸ் அப்படியாக ஊடுருவி இருக்குது அப்படின்னு. செங்கல்போட ப்ராடக்ட் தாங்க அண்ணாமலை. செங்கல்ப் அகாடமியோடைய ப்ராடக்ட் தான் அண்ணாமலை. இன்னொரு அம்மா ரோஹிணின்னு ஒரு அம்மா சேலம் கலெக்டராக இருந்தாங்க. இப்போ அண்ணாமலையும் ரோஹிணியும் ஒன்றா சேர்ந்து தான் லண்டனுக்கு படிக்க அமைச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ். அவங்களும் செங்கல்ப் அகாடமியுடைய ப்ராடக்ட். ஸோ செங்கல்ப் அகாடமியுடைய ப்ராடக்ட் எப்படி இருப்பாங்க? இப்போ ஒருத்தர் வந்து இங்கே ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கார், கடலோர காவல் படைத்துறையில் இருந்துட்டு இப்போது நுண்ணறிவியல் துறைக்கு மாற்றிருக்காங்க. அவர் வந்து முழுக்க ஆர்எஸ்எஸ். இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரி மதுவிலக்கு துறையில் இருந்தார். அவங்க அண்ணா வந்து ஆர்எஸ்எஸ்ஸோடைய ஐடி விங்கோட தலைவர். அவர் வந்து இங்கே மதுவிலக்குத்துறை அதிகாரியாக இருந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கும் அவர் தான் காரணம். அதுக்கு முன்னாடி மரக்காணம் சாராயத்து சாவுக்கும் அவர் தான் காரணம். செங்கல்பட்டு சாராய சாவுக்கும் அவர் தான் காரணம். எல்லாமே சென்னை நகர கமிஷனராக இருந்திருக்காரு. சவுக்கு சங்கர் மேலே ஏகப்பட்ட புகார்களை பத்திரிகையாளர்கள் கொடுக்கும்போது கண்டுக்காமல் தூக்கி அடித்தவர் அவர் சென்னை நகர கமிஷனராக இருக்கும்போது. இந்த மாதிரி அதிகாரிகள் எல்லாமே எல்லா இடத்துலையும் வராங்க. ஸோ நீங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வலதுசாரி கருத்து வந்து தவறுன்னெலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஒருத்தர் இடதுசாரியாக இருக்கலாம், ஒருத்தர் வலதுசாரியாக இருக்கலாம். அது அவரவர்களுடைய அறிவுத்தன்மையை பொறுத்து. ஆனால் வலதுசாரி கருத்தியல் வாதம் என்பது நாட்டுக்கு ஆபத்து, இந்தியாவுக்கு ஆபத்து. இந்தியா வந்து மிக மோசமான இருக்கு. இப்போ விஆர் கிருஷ்ணய்யர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு, நிலத்தை வந்து எப்படி அரசாங்கம் எடுத்துக்கொள்ளணும், அதுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. இப்போ சந்திரசூட் விஆர் கிருஷ்ணய்யருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு தான் ஓய்வு பெறாரு. விஆர் கிருஷ்ணய்யர் வந்து தனியார் நிலங்களை வந்து அரசு எடுத்துக்கொள்வது பொதுமக்கள் உபயோகத்திற்கு சாதகமானதுன்றதுல எந்த விதமான கண்டிஷனும் இல்லை அப்படின்றது அவருடைய ஜட்ஜ்மெண்ட். அது தப்புன்னு சொல்லி சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு இப்போ ஓய்வு பெற்றிருக்காரு. அப்போ இடதுசாரி அதிகாரிகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்காங்க. இடதுசாரி தன்மையோடு இடதுசாரி கருத்தியலை தாங்கி ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது அது மக்களுக்கு ஆதரவாக இருக்கு. வலதுசாரி கருத்தை தாக்கி அதை நடைமுறைப்படுத்தும் போது மக்களுக்கு எதிராக இருக்கு. அதுதானே இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். விஆர் கிருஷ்ணய்யருக்கும் சந்திரசூட்டுக்குமான வித்தியாசம். நான் வந்து ராமர் சிலைக்கு முன்னாடி உட்காந்து நான் ராமஜென்ம பூமி வழக்கில் நீதி கேட்ட ராமர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ ஒரு முஸ்லீம் ஜட்ஜி உட்காந்துக்கிட்டு அல்லாவை நான் பிரார்த்தனை பண்ண
பாபரி மஸ்ஜித்துக்கு ஆதரவா அல்லாஹ் சொன்னாரு அப்படின்னு பாபரி மஸ்ஜித்துக்கு ஆதரவா அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா, ராம ஜென்ம பூமின்றது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான டிஸ்பியூட். அந்த வழக்கில் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி சட்டத்தை பார்க்கணும், கான்ஸ்டியூஷனை பார்க்கணும், அதோட ப்ரொவிஷன்ஸ்குள்ளே இருக்கான்னு பார்க்கணுமே தவிர ராமர் சிலைக்கு முன்னாடி உட்காந்து நான் பிரார்த்தனை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்றது எந்த அளவுக்கு கேவலமான மட்டரகமான விஷயம். அவர் வீட்டு விநாயகர் சதுர்த்திக்கு நரேந்திர மோடி போறாரு, ரைட்டுங்களா? அப்போ இந்த இந்துத்துவம் என்பது எந்த அளவுக்கு ஆபத்தானது, இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து வாழக்கூடிய இந்த நாட்டில் எந்த அளவுக்கு மோசமானது இந்த விஷயம். அங்கதானே உங்களுக்கு ஆர்டிகல் 370 வருது, வக்ஃபு போர்டு சட்டமும் அங்கதானே வருது, தலாக் விஷயங்களும் அங்கதானே வருது. முஸ்லிம்களுடைய இண்டிவிஜுவல் உரிமை அது, ரைட்டுங்களா? அதுக்குள்ள நீ தலையிடாதது, விவாதத்துக்குள்ளாவது, விவாதம் இல்லாததுன்றது அது முஸ்லிம் சமூகம் அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் நடத்தி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய விஷயம். அது ஒரு சிறுபான்மையினர் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. நீ பெரும்பான்மை விஷயங்களை வச்சுக்கிட்டு பெரும்பான்மை உறுப்பினர்களை இந்துத்துவவாதியா இருந்துகிட்டு உனக்கு தலையிடாததுன்னா உரிமை இருக்கு? இன்னும் 240 தானே இருக்க. அதனாலதான் இந்த வக்ஃபு போர்டு திருத்த சட்டம் செலக்ட் கமிட்டிக்கு போச்சு, இல்லைன்னா வேற மாதிரிலாம் போயிருக்கோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.